என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம், மேனேஜிங் டைரக்டர் பிரெயின் ஆஃப் பிரெயின் கிட்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பிரெயின் ஆஃப் பிரெயின் சென்டரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன், அபாக்கஸ் காம்படிஷன் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க. இந்த காம்படிஷன் வந்து ஒரு 3 நிமிஷ காம்படிஷன். இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜன்லேருந்து இன்றைக்கி இத்தனை குழந்தைங்களும் வந்திருக்காங்க. பிரெயின் ஆஃப் பிரெயின் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட பிரெயின் ஆஃப் பிரெயின் கோர்ஸ் மூலிமா அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேட் டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து 3 நிமிஷத்தில் 60க்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரெயின் ஆஃப் பிரெயின் வந்து ரீஜனல் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் பண்ணுறோம். பிரெயின் ஆஃப் பிரெயின் ஒரு 1000க்கும் மேற்பட்ட சென்டர் 45 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இங்கே இந்த பிரெயின் ஆஃப் பிரெயின் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது. என்னுடைய பேர் அருள் சுப்ரமணியம், பிரெயின் ஆஃப் பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர். பிரெயின் ஆஃப் பிரெயின் வந்து 2003 சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு 45 நாடுகளில் பிரெயின் ஆஃப் பிரெயின் இயங்கிட்டு இருக்கு. பிரெயின் ஆஃப் பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை, மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அதாவது கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை, அதெல்லாம் தானாக விட்டுடுறோம். ஆனால் பிரெயின் ஆஃப் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பிரெயின் ஆஃப் பிரெயின் 2003 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 20 ஆண்டுகள் முடிஞ்சு 21வது ஆண்டுல பிரெயின் ஆஃப் பிரெயின் அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி, பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ, மேக்ஸ்னா ஒரு பயம்லாம் இல்லை. நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது தெரியும், நீங்க எல்லாருமே இங்க இருக்க நிருபர்கள் எல்லாமே இந்த குழந்தைங்களை பார்த்தீங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும், அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும், அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஆஃப் பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 1500 குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்கு மூலியமாக, அதாவது நம்மளுடைய பாரம்பரியமிக்க ஒரு அந்த காலத்திலலாம் இப்போ கால்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது. இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கால்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 2 பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான். அதனால we thank all the children. எவ்வளோ தூரம் பிரெயின் ஆஃப் பிரெயின் மேலே அர்ப்பணிப்பாக அவங்க டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கும், இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு 2000க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ், அவங்களோட அர்ப்பணிப்பையும் we appreciate. கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரெயின் ஆஃப் பிரெயின் வந்து இந்த ரீஜன்ல 30க்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும். கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல. இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க காம்படிஷன்ல. அப்போ அவங்க எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான், இது ஏன் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க? இவ்வளோ அருமையான ஒரு விஷயம், இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே அப்படின்றது தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம். ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைகளிடத்தில் போய் சேரணும். குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு மேடையை பிரெயின் ஆஃப் பிரெயின் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ பிளக்ஷா, நான் வந்து பிரெயின் ஆஃப் பிரெயின் ட்ரிவேட்டிவ் ரஜாக் சென்டர்ல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு பிரெயின் ஆஃப் பிரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இப்போது யாராவது ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க, ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்புறம் நான் இப்போ கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எல்லோரும் முன்னாடியே வந்து பேச அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்புறம் எந்த வேலை பண்ணாலும் அதை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க, எப்படி யூ ஆர் புட்டிங் திஸ் சம் திஸ் மச் ஃபாஸ்ட் மீன்ஸ், ஐ வில் ரெக்கமெண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் பிரெயின் ஆஃப் பிரெயின் சென்டர். ஃப்ரம் திருவட்டியூர் அஜாக்ஸ் பிரெயின் ஆஃப் பிரெயின் சென்டர். நான் ஃபர்ஸ்ட் லெவல் பிரெயின் ஆஃப் பிரெயின் சேரத்துக்கு முன்னாடி எனக்கு மேக்ஸ் சுத்தமாக போடவே வராது. ஆனால் இப்போது ஒரு மேக்ஸ் சம் போட்டாலே நான் என் மேமை விட ஃபாஸ்ட்டாக போடுறேன். நான் இந்த பிரெயின் ஆஃப் பிரெயினை சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து என் பேர் தினேஷ். நான் வந்து அஜாக்ஸ் திருவொற்றியூர்லேருந்து வரேன். நான் வந்து முதல்ல அபாக்கஸ்லாம் சேரும்போது எனக்கு வந்து ஸ்டேஜில் நிற்கவே ஒரு
கான்ஃபிடென்ஸே இருக்காது. இப்போ நான் வந்து மேக்ஸும் நல்லா போடுறேன். இப்போ நான் ஸ்டேஜில் நின்னேன்னா என்னை எல்லாருமே பார்த்து எப்படிடா இவன் இப்படி பேசுகிறான், நம்மளுக்கும் இவன் நம்ம கேட்கணும், நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் வந்து சொல்வேன், டே நான் அபாக்கஸில் படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவேன். என்னோட பேர் வந்து ராகவ். நான் வந்து திருவொற்றியூர் அஜாக்ஸ் சென்னை பிரெயினோ பிரெயினில் இருக்கேன். அப்போல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண முடியாது. இப்போ வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஆக்டிவிட்டியில் வந்து சொல்லுவாங்க, அது கேட்பாங்க. அந்த நான் நினச்சி வச்சிருந்த ஆன்சரை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்த செகண்டே வந்து நான் வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு திங்க் பண்ண முடியுது. ஸ்கூலில் கூட அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த பிரெயினோ பிரெயினில் தான் எனக்கு வந்து இந்த டக்குன்னு பண்ண வருது. அப்புறம் வந்து 24 டேபிள்ஸ் எல்லாம் எங்கள் மேம் கேட்பாங்க. நான் வந்து டக்குன்னு சம் போட்டு சொல்லிடுவேன். அப்புறம்